ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் காம்போ தயிர் சாதமும் அது கூடவே கோயில் ஸ்டைலில் புளியோதரையும் தொட்டுக்கிறதுக்கு நல்ல காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் இதுதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த புளியோதரையும் தயிர் சாதமும் நம்ம கோயிலையெல்லாம் சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்கு வீடியோ படி நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள். நம்ம கோயிலில் சாப்பிட்ற மாதிரி நல்லா பர்ஃபெக்டான புளியோதரையும் தயிர் சாதமும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த லஞ்ச் காம்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தயிர் சாதம் பண்ணுறதுக்கு சாதம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ நான் நம்ம ரெகுலராக சாப்பாடு செய்கிற புழுங்கல் அரிசி தாங்க எடுத்துருக்கேன். இதுக்கு பதில் நம்ம பச்சரிசி கூட சேர்த்து செய்யலாம். அதுலேயுமே தயிர் சாதம் ரொம்பவே டேஸ்டியாக வரும். இப்போ இந்த அரிசியை 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். யூஸ்வலாக நம்ம 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தாங்க தண்ணி சேர்ப்போம். தயிர் சாதத்துக்குன்னு செய்கிற போது 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாதம் நல்லா குழைவாக வெந்து வரும். இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் 5 விசில் வேக விட்டுறலாம். 5 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ குக்கர் 5 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. கரெக்டாக இந்தளவுக்கு தண்ணி விட்டு 5 விசில் வேக விட்டீங்க அப்படின்னாலே போதும். சாதம் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இது இப்போ கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுறலாம். சூடாக இருக்கிற போது இது மாதிரி மசிச்சு விட்டுருங்க, அப்போ தான் நல்லா மசியும். இப்போ இது 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆறட்டும். சாதம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம தேவையான பொருட்கள் சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ சாதம் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது கூட புளிப்பில்லாத நல்ல கெட்டியான தயிர் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துடலாம். அப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இதோட டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ நான் தயிர் சாதம் மதியம் லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புறதுனால பால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேங்க. அப்போ தான் நமக்கு ஒரு 4-5 மணி நேரம் ஆச்சு அப்படின்னாலும் புளிப்பாகாமல் தயிர் சாதம் நல்லா க்ரீமியாகவே இருக்கும். நீங்கள் ஒரு வேளை உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பால் இந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது, கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. அதுக்கு பதில் தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ சாதத்தை நல்லா கலந்தாச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா இணக்கமாக இருக்கணும். இப்போ இது கூட நம்ம தயிர் சாதத்துக்கு தேவையான பொருட்களை வதக்கி இதனோட ஒன்றா சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். இப்போ கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் லைட்டாக பொன்னிறமானதும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது, அப்புறம் 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க. கரெக்டாக 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும், நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு இதை இப்போ லைட்டாக கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ எல்லா பொருளுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தயிர் சாதத்தோட ஒன்றா சேர்த்துடலாம். கூடவே வாசனைக்காக பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை, அப்புறம் 1/2 கப் அளவுக்கு மாதுளம்பழம் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இது மாதிரி நம்ம தயிர் சாதத்தில் மாதுளம்பழம் சேர்த்து செய்கிற போது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் மாதுளம்பழம் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லை, அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பாருங்கள், இப்போ நம்ம தயிர் சாதம் நல்லா க்ரீமியாக தயாராகிடுச்சு. அடுத்தது நம்ம கோயிலையெல்லாம் சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்டியான புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம புளியோதரை பொடி ரெடி பண்ணிடலாம். இப்போ அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துடலாம். ஸோ வெந்தயம் அதிகமாக சேர்க்க வேண்டாம், புளியோதரை லைட்டாக கசந்து போன மாதிரி இருக்கும். 1/2 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இதில் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இந்த மசாலா பொருளையெல்லாம் நல்லா வாசம் வர வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க, அப்போ தான் கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்படும். ஸோ மிளகாய் வற்றல் மட்டும் ஒரு 5-6 அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும்.
ஏன்னா நம்ம புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணுற போதும் அதில் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ மசாலா ஓரளவுக்கு வறுப்பட்டுருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளும் சேர்த்துடலாம். எள் வந்து கருப்பு எள் இல்லைன்னா வெள்ளை எள், ரெண்டுலையும் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை திரும்பவும் நல்லா வறுத்தரலாம். ஸோ எள்ளும் மிளகும் ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது, இது மாதிரி கடைசியாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எள் வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ரொம்பவே நைஸாக இல்லாமல் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு புளியோதரை பொடி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பேனில் 5லிருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ எப்பயுமே புளியோதரைக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நம்ம கோயிலையெல்லாம் சாப்பிட்ற மாதிரி புளியோதரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் கடலெண்ணெய் கூட பயன்படுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் இந்தளவுக்கு லைட்டாக பொன்னிறமானதும் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது லைட்டாக பொன்னிறமாக அளவுக்கு வறுத்துடுங்க. ஸோ நான் வறுக்காத நிலக்கடலை சேர்த்துருக்கிறதுனால இது லைட்டாக பொன்னிறமாக அளவுக்கு வறுக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை வறுத்த நிலக்கடலை பயன்படுத்துகிறதா இருந்தால் ஜஸ்ட் லைட்டாக வறுத்திங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ நிலக்கடலை ஓரளவுக்கு வறுப்பட்டதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. ஸோ மிளகாய் வற்றல் வந்து ஃபஸ்ட்டே நம்ம புளியோதரை பொடி ரெடி பண்ணுற போது கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். இப்போ வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாம் ஓரளவுக்கு வறுப்பட்டதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், மிளகாய் வற்றல் நல்லா செவக்க வறுப்பட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை 10 நிமிஷம் போல் 2 கப் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை கரைச்சிட்டு புளி கரைசலை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ புளி எடுக்கிற போது நல்லா அழுத்தி பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் 1/4 கிலோ அரிசி சாதத்துக்கு சரியாக இருக்கும். அதே மாதிரி புளிக்கரைசல் வந்து ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்தளவுக்கு கொஞ்சம் திக்காக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூடி போட்டு மூட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா புளிக்காய்ச்சல் நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், தண்ணியாக இல்லாமல் இந்தளவுக்கு நல்லா ஒரு தொக்கு பதத்தில் இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி கடைசியாக நம்ம வெல்லம் சேர்க்குற போது அந்த உப்பு, புளிப்பு, காரம் இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நமக்கு புளியோதரையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். அவ்வளோதான், இப்போ நம்ம புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சாதத்தோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அரிசியை 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு நல்லா உதிரியாக சாதம் வடித்து ஆற வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்குற போது சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமலும் மிக்ஸ் பண்ணுற போது உடஞ்சி போகாமலும் இருக்கும், அதுக்காக தான். பாருங்கள், சாதம் எந்தளவுக்கு நல்ல உதிரியாக இருக்குது அப்படின்ட்டு. எப்போயுமே நம்ம வெரைட்டி ரைஸ் எல்லாம் பண்ணுற போது சாதம் இது மாதிரி நல்ல உதிரியாக இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிற புளியோதரை பொடியை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளிக்காய்ச்சல் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளியோதரை பொடியும் புளிக்காய்ச்சலும் 1/4 கிலோ அரிசி சாதத்துக்கு அளவு வந்து சரியாக இருக்கும். அந்த உப்பு, காரம், உரப்பு இது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு புளிப்பு குறைவாகவே போதும்னு நினச்சிங்கன்னா புளிக்காய்ச்சல் வந்து குறைவாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா கூட இன்னும் கொஞ்சமாக புளிக்காய்ச்சல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ புளிக்காய்ச்சல் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது மாதிரி புளியோதரை பொடியும் புளிக்காய்ச்சலும் நிறைய செஞ்சு கண்ணாடி பாட்டில் போட்டு தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு 5-6 மாதம் வரைக்கும் கூட ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம எப்பப்போ புளியோதரை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோமோ அந்த டைமில் சாதம் மட்டும் வடித்தோம் அப்படின்னாலே போதும், நமக்கு சட்டுன்னு புளியோதரை ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இப்போ நம்ம புளியோதரை ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இதை ரெடி பண்ணனதும் உடனே சாப்பிடாம 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் போல் வச்சுருந்து சாப்பிட்ற போது அந்த உப்பு, காரம், உரப்பு இது எல்லாமே சாதத்தோடு இறங்கி புளியோதரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ இந்த புளியோதரை ஒரு ஓரமாக இருக்கட்டும்.
அடுத்தது இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் மீடியம் சைஸில் 4 உருளைக்கிழங்க தோலெல்லாம் சீவிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்க ரொம்பவே பொடியாக கட் பண்ணிடாதீங்க, நம்ம வேக வைக்கிற போது அது குழஞ்சி போயிடும். இது மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம கடாய்க்கு மாற்றிடலாம். ஸோ உருளைக்கிழங்க நம்ம குக்கரில் கூட வேக வைக்கலாம். ஆனால் நம்ம எந்த சைஸில் கட் பண்ணி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில டைமில் குக்கரில் வேக வைக்கும்போது குழஞ்சி போயிடும். அதனால் கடாயில் போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்து விட்டுட்டு கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். உருளைக்கிழங்கு முழுசாக வெந்துடக்கூடாது, ஒரு 70% வெந்துச்சுன்னா போதும். அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. ரொம்பவே சாஃப்டாக இருக்கக்கூடாது, இது மாதிரி கரண்டியில் அழுத்தி பார்க்கும்போது 2ஆக உடையணும். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இதை தண்ணியிலேருந்து வடிச்ச தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இது மாதிரி உருளைக்கிழங்குல கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சு இது மாதிரி தனியாக ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம தேவையான மசாலா பவுடர் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்குறேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே உருளைக்கிழங்குல நல்லா கோட்டாகிற மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதமே போதும். பாருங்கள், இப்போ மசாலா எல்லாமே உருளைக்கிழங்கோட ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இந்தளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் மசாலாவில் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுத்தது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு லைட்டாக பொன்னிறமானதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி மெலிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு இதை வதக்கிடுங்க. ஸோ நான் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது இப்போ லைட்டாக வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துடலாம். இது மாதிரி உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு அதில் மசாலா போட்டு ஊற வச்சு நம்ம வறுவல் பண்ணுற போது வறுவல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்குக்குள்ளே அந்த உப்பு காரமெல்லாம் இறங்கி நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், ஃபஸ்ட்டே நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினீங்கனாலே போதும், உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கி உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ கடைசியாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ நல்லா டேஸ்டியான தயிர் சாதமும் அது கூடவே புளியோதரை, தொட்டுக்கிறதுக்கு காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது அப்படியே நம்ம கோயிலில் சாப்பிட்ற மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.